அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 19ஆம் தேதி, அதாவது கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. சதுர்த்தசி திதி 9:44 வரை, அதற்கு மேல் அமாவாசை திதி. சுவாதி நட்சத்திரம் 7:57 வரை காலை, அதற்கு மேல் விசாக நட்சத்திரம். அப்போ இன்றைக்கி சந்திராஷ்டமம் மீன ராசிக்காரர்களுக்கு உரித்தானது. இன்னைக்கு ராகு காலம் 12லேருந்து 1:30 வரை. யமகண்டம் காலையில் 7:30லேருந்து 9 வரை. நல்ல நேரம் 9:15லேருந்து 10:15, 10:45லேருந்து 11:45. இது இன்று சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பச்சை, தவிர்க்க வேண்டியது சிவப்பு. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் சாப்பிட வேண்டியது புளியோதரை சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்போ அந்த ஜோதிட பாடத்தில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்தோம். அதே தொடர்வோமாக. இந்த பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிற்பகுதியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கடல் வளம், திரவப்பொருள், தூது போகிறது, அது காதலுக்கு தூது போகிறவனாக இருக்கலாம், அல்லது நாடு விட்டு நோடு தூது போகிற கிராட் அம்பேசிடராக இருக்கலாம். புதன் அந்த பூராட நட்சத்திர அதிபதி பூராட நட்சத்திரத்தில் உள்ள சுக்கிரன் எப்படி இருக்கிறாங்கிறத பொறுத்து. அடுத்தால போக்குவரத்து, தரகு, மாதர் பணி, அதாவது பெண்களுக்கு எடுபடி வேலை பார்க்குறது, பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட தொழில் மூலம் உயர்வடைவராக இருப்பார்கள். அதே சமயத்தில் இந்த பாதம் துவக்கத்தில் பிறந்தவங்க தாம்பத்திய சர்ச்சை உடையவராக இருப்பார். அதாவது தாம்பத்திய வாழ்க்கை சுகமாக இருக்காது. அதே சமயத்தில் மற்றவர்கள் அந்த துவக்கத்தை விட்டு மற்ற பாதியில் பிறந்தவர்கள் அழகும் அங்கலட்சணமும் பொருந்திய மாதை மணந்து சுகபோகமாக வாழ்வார்கள். அந்நிய மாதரை நேசிப்பவராகவும் இருப்பார்கள். நண்பர்களே, இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிகளில் வருவோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பார்க்கறப்போ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி நான் ஃபார்மாலிட்டிக்காக ஏதோ ஒரு ஃபார்மேட்டை வச்சு சொல்கிறது கிடையாது. தினமும் அந்த கிரகங்களோட அனுசரித்து அனாலிசிஸ் பண்ணி சொல்கிறது. அதனால் இதன்படி நடந்து கொள்வது மிகவும் முக்கியம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசிக்கு இன்றைய பொழுது மனம் ஒரு நிலையில் இல்லை, அது அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. செய்தொழிலில் கூட பெரிய அளவில் ஒன்றும் ஆதாயமோ அது செய்வதற்கு ஆர்வமோ இல்லை. மேலதிகாரிகள் ஓரளவு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபுல்லாக அவங்கள்ட்ட சப்போர்ட்டு உதவியை எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி வேளைக்கு சாப்பிடுறது கூட கஷ்டம். சூழ்நிலை அப்படி அமைந்து விடுகிறது. மனைவி மக்கள் மூலம் மாத்திரம் மகிழ்ச்சியே ஏற்படுகின்றது. அவங்க அவங்களால உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆஸ் யூஸ்வல் எப்போதும் போலவே வெளியூர் பிரயாணம், அலைச்சல் முதலியவை அது இருந்து கொண்டே இருக்கின்றன. உடல்நிலை சற்று டல்லாக இருக்கின்றது. கல்வி சம்பந்தமாக நல்ல முடிவு ஏற்படுகின்றது. கணவன் மனைவி உறவு பரவாயில்லை, மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. மக்களால் நன்மைகள் உண்டாகும். கடன் தொல்லை கொஞ்சம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது, அது தீர்ந்தபாடு இல்லை. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய பொழுது உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கின்றது. குடும்பத்தில் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. புதிய ஜீவன் ஒன்று குடும்பத்தில் தோன்றலாம். பொருள் வரவும், செய்தொழிலில் முன்னேற்றமும், மன நிம்மதியும் உண்டாகின்றது. நண்பர்கள் உதவி செய்கின்றார்கள். பதவி உயர்வு ஏற்படுகின்றது.
அடுத்து கடகராசி. உடல்நிலை வந்து சற்று பாதிக்கப்படுகின்றது. பணவிரயம், வீண் கவலை, வீண் அலைச்சல் ஏற்படுகின்றது. ஆனால் மனைவி, மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோர் ஆதரவும் தக்க தருணத்தில் உதவியும் கிடைத்து வரும். செய்தொழிலில் மாற்றம் உண்டாகும். அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று மங்களகரமான காரியங்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்றன. வரவுக்கு மேல் செலவுகள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. மேலதிகாரிகள் நல்ல விதமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவை நஷ்டத்தையே அளிக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் நல்ல விதமாகவே இருக்கின்றது. அடுத்து கன்னிராசி. விரோதிகள் அடங்கி போகின்றனர். குடும்பத்தில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரை நிலவி வந்த மனத்தாங்கல் அகலுகின்றது. நோய், வறுமை மறைகின்றன. கௌரவம், செல்வாக்கு அதிகரிக்கின்றது. எடுத்த காரியங்கள் எல்லாம் ஓரளவு வெற்றியை நோக்கியே செல்கின்றன. கணவன் மனைவி உறவு இன்பமயமானதாக இருக்கின்றது. ஓகே. அடுத்து துளாராசி. துளாராசிக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரை செய்து வந்த தொழிலில் கொஞ்சம் தேக்கமும் நஷ்டமும் ஏற்படுகின்றது. உத்தியோகம் பாதிக்கப்படலாம், அல்லது தகுதி குறைக்கப்படும். அதாவது டீப்ரமோட் பண்ணியிருந்தாங்க வேணும்னே. ஆனால் வேறு உத்தியோகம் வாய்ப்பு உள்ளது. உடல்நிலை கொஞ்சம் டல்லாகத்தான் இருக்கிறது. பணத்தட்டுப்பாடு சற்றும் அதிகரிக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கின்றன. பிரயாணத்தினால் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கின்றது. மனமாகாதவர்களுக்கு மனமாகலாம். கணவன் மனைவி உறவு வந்து கொஞ்சம் மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கின்றது. சமூகத்தில் வந்து ஒரு கௌரவம் என்பது நிலைத்து நிற்கின்றது. கடன் தொல்லைகள், கவலைகள் குறைகின்றன. பொருள் சேர்க்கையும் புதியன வாங்குதலும் கிட்டும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து இன்னைக்கு மனைவி, மக்கள், உறவினர், நண்பர்கள் அனைவருடனும் விரோதமே ஏற்படுகிறது. அது என்ன காரணம்னா, உங்களில் ஒரு படாபட் பேச்சு. நீங்கள் வந்து பாலிஷாக பொய் சொல்கிறதில்ல, படாபட்டு நினைக்கிறபடி பேசிடுறீங்க. அடுத்தால வந்து கணவன் மனைவி உறவு கூட ஏதோ பட்டும் படாமலுமே இருக்கிறது. நெருப்பு, ஆயுதங்கள் மூலம் சின்ன காயம் ஏற்படக்கூடும். உதாரணத்துக்கு வந்து பாலை இறக்கி வைக்கிறோம்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சிருக்கிற துணியில் நெருப்பு ஏற்பட்டு அதை சுட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன காயங்கள், பெருசாக பயப்பட தேவையில்லை. எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கின்றன. மனசில் வந்து தீய எண்ணங்களே தோன்றுகின்றன. அடுத்து மகர ராசி. அரசாங்க ஆதரவு கிடைக்கின்றது. அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு, அரசாங்கத்து காரியம் லோனோ ஏதோ சாங்ஷன் வரணும்னு நினைப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்றது. பெரியோர்கள் சந்திப்பு ஏற்படுகின்றது. சமூகத்தில் வந்து கௌரவம் அதிகரிக்கிறது. ஆரோக்கியம் ஓரளவு டெவலப் ஆகிட்டு முன்னேற்றமாகவே இருக்கிறது. மனமாகாதவர்களுக்கு மனம் நிச்சயமாகலாம். செய்கின்ற தொழிலில் நல்ல ஆதாயம். அடுத்தால வந்து மேலதிகாரிகளோட சப்போர்ட் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உண்டாகலாம். உற்சாகமாகவே இருக்கின்றீர்கள். அடுத்து கும்பராசி. தொல்லைகள் சற்று அதிகரிக்கின்றன. குடும்பத்தில் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர், அதாவது நோயின் ஆட்சியே நடக்கின்றது குடும்பத்தில். மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளாவிட்டால் நண்பர்கள், உறவினர்களிடம் விரோதம் ஏற்படக்கூடும். மனைவி மக்கள் மட்டும் ஆதரவு காட்டுபவர்களாக இருக்கின்றார்கள். அது ஒன்றே ஆறுதல் அளிப்பதாக இருக்கின்றது. அடுத்து மீனராசி. பொருளாதார நிலையில் நல்ல அபிவிருத்தி ஏற்படுகின்றது. ஓகே, ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் ரொம்ப நல்லாக இருக்கிறது. புது மனை, பயிர், நிலம் ஆகியவை வாங்கலாம்.
புது மனை புகவும் சந்தர்ப்பம் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கிறது. பெற்றோர் உடல்நிலை நன்றாக இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.